வணக்கம் நண்பர்களே. போதுமான உறக்கத்தை தவிர்ப்பதால் ஏற்படும் ஆபத்து பற்றி பார்க்கலாம். மனிதர்களுக்கு போதுமான அளவு ஆரோக்கியமான உறக்கமானது நோய் எதிர்ப்பு அமைப்பு, மன ஆரோக்கியம், நினைவாற்றல் மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்விற்கு வழிவகுப்பதாக புதிய ஆய்வுகள் தெரிவிக்கிறது. உறக்கத்திற்கு தடையாக இருக்கும் சிறிய இடையூறுகளும் உடலின் உள் செயல்முறைகளை சீர்குலைக்கிறதா. இது ஆற்றல், மனநிலை மற்றும் கவனத்தை பாதிக்கும் என ஆய்வுகளில் கண்டறியப்பட்டுள்ளது. போதுமான அளவு உறக்கம் வராமல் இருப்பது நாள்பட்ட சுகாதார நிலைமைகள், பக்கவாதம் அபாயத்தையும் அதிகரிக்கிறதா. இதனால் வாகனம் ஓட்டுவது ஆபத்தானது என்கிறார்கள் நிபுணர்கள். இதனால் சில நாடுகளில் அரசாங்கம் சுகாதாரம், இயலாமை மற்றும் வயதானவர்களுக்கு நல்ல உறக்கத்திற்கான வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. ஒவ்வொரு நாளும் ஒரே நேரத்தில் படுக்கைக்கு சென்று எழுந்திருத்தல், படுக்கைக்கு 1 மணி நேரத்திற்கு முன்பு தொலைக்காட்சி, கையடக்க தொலைபேசி மற்றும் கணினி போன்ற சாதனங்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் சொல்லுகிறார்கள். படுக்கையறையை இருட்டாகவும் அமைதியாகவும் பொருத்தமான வெப்பநிலையிலும் வைத்திருப்பது, படுக்கைக்கு முன் புத்தகம் படிப்பது அல்லது இனிமையான இசையை கேட்பது போன்ற அமைதியான செயல்களில் ஈடுபடுவது நல்ல இரவு உறக்கத்தை பெற உதவுகிறது. படுக்கைக்கு குறைந்தது 4 மணி நேரத்திற்கு முன்பு மது, கோப்பி மற்றும் சிகரெட்டுகளை தவிர்ப்பது மற்றும் பகலில் உறங்குவதனை தவிர்ப்பது நல்ல இரவு உறக்கத்திற்கு பங்களிக்கிறது. இதற்கிடையில் மாத்திரைகள் பரிந்துரைக்கப்பட்டால் அவற்றை மிக குறுகிய காலத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று வழிகாட்டுதல்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து எழுந்திருக்கும் போது புத்துணர்ச்சியாக உணரவில்லை என்றால், நாங்கள் அமைதியற்றவராக உணர்ந்தால் அல்லது உறங்குவதில் சிரமம் இருந்தால் மருத்துவ ஆலோசனையை பெற வேண்டியது அவசியமாகின்றது. மேலும் வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.